குரானை பற்றி குரான் என்ன சொல்லுது? குரானை பற்றி குரான் என்ன சொல்லுது? இதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, குரானுக்கு ஒரு பேர் இருக்குது. அல்லாவுடைய வேதம் இருக்குது, 4 வேதங்கள் வந்து குரானில் வந்து அல்லாஹ் குறிப்பிட்றான், பெயரே குறிப்பிட்றான். என்னென்ன குறிப்பிட்றான்? தௌராத்து, ஜபூரு, இஞ்சில். இப்போ இது எல்லாமே வந்து அல்லாஹ் என்ன வைக்கிறான்? வேறு வேறு பேர் வைக்கிறான். தௌராத்துன்னு ஒரு பேர் வைக்கிறான், ஜபூருன்னு ஒரு பேர் வைக்கிறான், இஞ்சிலுன்னு ஒரு பேர் வைக்கிறான், வேறு வேறு பேர் வைக்கிறான். குரானுக்கு என்ன பேர் வைக்கிறான்? குரானுக்கும் ஒரு அடிப்படை பேர் இருக்குது. குரானுக்கு நிறைய பேர்கள் இருக்குது, இருந்தாலும் குரானுடைய ஒரிஜினல் பேர் வந்து குரான் தான். குரானுடைய ஒரிஜினல் பேரே குரான் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹு ல குரானுன் கரீம், நிச்சயமாக இது உன்னதமான குரான் ஆகும், நிச்சயமாக இது ஒரு உன்னதமான குரான் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. இது 56 அத்தியாயத்தில் 77 வசனம். அசல் பேர் இதுதான். அப்போ குரானுடைய மீனிங், அதோடைய மீனிங் என்ன? மீனிங் என்ன அப்படின்னா, இக்ராங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இறங்கின வசனம் என்ன? இக்ரா. இக்ரானா ஓதுவீராக அப்படின்னு. அப்போ குரான் அப்படின்னா திரும்ப திரும்ப ஓதுவதுன்னு அர்த்தம். அப்போ அதில் பேரில் எல்லாம் நமக்கு ஹிண்ட்டு கொடுக்குறான். டே, இது ஒரு வாட்டி படிக்காதீங்க, திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருங்க. இது கொடுத்ததே நான் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த குரான் அப்படிங்கிறது தான் எல்லாம் இங்கே கொடுக்குறான். அப்போ எதுக்காக இது பேரும் எல்லாம் ஏன் குரான்னு வைக்கிறான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காலகட்டம் இருக்குல்ல, ரசூல்லா அல்லாஹ் வந்து நபியா அனுப்புன அந்த காலகட்டம் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் பெரிய பெரிய தத்துவ மேதைகள் உலகத்தில் இருந்தாங்க. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இது மாதிரியான மிகப்பெரிய கிரேக்கத்துடைய தத்துவ மேதைகள்லாம் கல்வியில் அப்போ தான் இருந்தாங்க. கல்விக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்த காலகட்டம் அது. அப்போ கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன பண்ணான்? அல்லாஹ் தன்னுடைய கிதாபுடைய பேரை படிக்கிறது, திரும்ப திரும்ப படிக்கிறது தான் கிதாபுடைய பேரை அல்லாஹ் வச்சான். ஸோ இதை வந்து படிக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் அல்லாஹ் குரானில் சொல்லி தரோம். இது படிக்கிறதுனா இதுக்குள்ளேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது. சும்மா படிக்கிறது அப்படின்னா அது பாட்டுக்கு நம்மளாக பார்த்து முடிவு பண்ணுற ஒரு படிக்கிற மெத்தட் இல்லை. இதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒழுங்கு இருக்குது. இதில் ஒரு சர்ச்சையும் நம்மளுக்கு போகும். என்னென்னா, அரபியில் ஓதுறதை வந்து நாமெல்லாம் கேலி பேசுவோம், வெறும் அரபியில் கேலி பேசுவோம். என்னத்த போய் பொருள் தெரியாமல் என்னமோ மந்திரம் மாதிரி ஓதிட்டுருக்கிறா அப்படிமா. அதெல்லாம் மீனிங் என்னன்னு தெரிஞ்சு தமிழில் ஓதணும், தமிழில் ஓதுனா தான் அதோடைய சிறப்பு அப்படிமா. அவங்க என்னம்பா, இல்லை ஒரு எழுத்துக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா, நீ தமிழில் ஓதுனா இது கிடைக்குமா, அலிஃபுக்கு எவ்வளோ எழுத்துக்கு நன்மை தெரியுமா, லாமுக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இது பண்ணுவான். அப்போ இந்த டிபேட்டில் நாம் என்ன பண்ணிடுவோம், விட்டு போயிடுவோம். ஆனால் உண்மையிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேவை தான். குரான் அரபியில் ஓதக்கூடியதும் தேவை, தமிழில் ஓதக்கூடியதும் தேவை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தௌஹீது பிரச்சாரத்தில் யாரெல்லாம் ஈடுபடுறோமோ, யாரெல்லாம் அதன் மூலமாக இந்த ஈர்க்கப்பட்டோமோ எல்லாருக்குமே பாரு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கும். எனக்கும் அரபி உச்சரிப்பு காணாமல் போனதுக்கு காரணம் என்ன? நல்லா தான் ஓதிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து என்ன ஆகி போச்சு, தமிழுக்கு வெயிட்டு கொடுத்து அரபியை வந்து 2ஆம் பட்சமாக தூக்கி போட்டு அரபி பார்க்குறதே விட்டுட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா தௌஹீத் பள்ளிவாசல்லாம் போனீங்கன்னா என்ன இருக்கும், கிராத்து ரொம்ப மோசமாக இருக்கும். யாரும் அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆளை போட்டாங்கன்னா கிராத்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். அந்த ஜமாத்தில் இருக்கிற நிர்வாகத்தினரே தொழு வைக்கும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும். சுன்னத் ஜமாத்காரன் வெளியேருந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இங்கே பாரு ஓதுதல் பாரு எப்படி இருக்குது, சரியாக உச்சரிக்க கூட தெரில, இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து தாவா செய்கிறாங்கம்மா. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம கடந்த காலத்தில் பண்ணிட்டோம். ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரெண்டுமே சரி பண்ணணும். அப்போ இந்த அரபியில் வந்து ஓதுறது சிறந்ததா, தமிழில் ஓதுறது சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே தனித்தனி பாட்டு, ரெண்டுமே சிறந்தது. இதை பற்றி அல்லாஹ் வந்து குரானில் சொல்கிறான், நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இதை படிக்க வேண்டிய விதத்தில் படிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். 2ஆவது அத்தியாயத்தில் 121 வசனத்தில் சொல்கிறான். அப்போ ஓதுவதும் சிந்திப்பதும் ரெண்டுமே சேர்த்தது தான் அது படிக்க வேண்டிய ஒரு முறை. அப்போ ரெண்டு பற்றியுமே குரானில் வந்து தெளிவாகவே இருக்குது. எல்லாம் சொல்கிறான்ல, அந்த சிந்திக்கிறத பற்றியும் குரானில் வருது. அஃபலா யத்ததப்பரூனல் குரான் எல்லாம் சொல்கிறாங்க, அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா, அவர்களுடைய உள்ளங்கள் மீது பூட்டுக்கள் போடப்பட்டுள்ளதா. 47ஆவது அத்தியாயத்தில் 24 வசனம். அப்போ சிந்திக்கிறத பற்றி வருது. அப்போ சிந்திக்கிறதுங்கிறது தனி சாப்டர் அது. அப்போ அதில் வந்து நமக்கு அரபி புரியல அப்படின்னா இப்போ தமிழில் தானே சிந்திக்க முடியும். அப்போ அது மொழியாக்கங்களையும் சிந்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அரபி கிராமர் கற்றுக்கிறது சிறந்தது. இப்போ அது வரைக்கும் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறதுல முதல்ல ஒரு பிஸ்மில்லா இதில் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம பண்ணிடணும்.